தமிழ்நாட்டிலே ஜான் சத்யன் மட்டுமல்ல, ஜான் சத்யனுக்கு முன்னால் நீலகண்டன் என்ற ஒரு பெயர், அவருடைய பெயர் 2022 பரிந்துரைக்கப்பட்டது. அவருடைய இளவரர்கள், அவருடைய ஜூனியரா இருக்கவர்களெல்லாம் பேர் வந்த போது உச்சநீதிமன்றத்துடைய அந்த கொலிஜியம் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள், இவரை விட இளவர்கள் எல்லாம் அனுப்புகிறீர்கள், இவர் பேரை நாங்கள் ஏற்கனவே பரிந்துரைத்திருக்கிறோம், ஏன் இவரை நியமனம் செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். இன்றைய வரை பதில் கிடையாது. நீலகண்டன் அதே மாதிரி வக்கீலாக இருக்கிறார், ஜான் சத்யன் வக்கீலாக இருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் முன்னால் ஹமீத் என்ற ஒரு பெயர் அனுப்பப்பட்டது, யாருக்குமே தெரியாது. அவர் ஒரு மாவட்ட நீதிபதியாக இருந்தவர், அவர் பெயரை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ கொலிஜியம் நடைமுறையில் நீதித்துறையுடைய சிபாரிசு, நீதித்துறையுடைய பரிந்துரை தான் இறுதி என்று சொன்னால் இந்த 3 பெயர்களில் அது தோல்விவிட்டு, விக்டோரியா கௌரியிடம் அந்த காரணத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருந்தாலும், அரசியல் காரணத்துக்காக நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தாலும், இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு வேண்டாதவர்கள் பதவிக்கு வர முடியாது, ஒன்றிய அரசுகள் வேண்டியவர்கள் பதவிக்கு வர வேண்டும். அதுதான் இன்றைக்கு நடைமுறை நிலைமையாக இருக்கிறது. இப்பொழுதும் புதிய தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாம் சிரிப்பீர்கள், அது தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்த நீதிமன்றம். இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். இன்றைய வரை நிறைவேறவில்லை. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்கிறார்கள் இது சென்னை உயர்நீதிமன்றம், ஏன் விக்டோரியா மகாராணி வைத்த பெயர், அதை விட அரசமைப்பு சட்டம் 500 பங்கு பெரிய புனிதமான ஒரு நூல், ஆனால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு சேர்ந்த நீதிமன்றத்தை நம்ம சென்னை நீதிமன்றம் என்று தான் சொல்கிறோம். இப்படி அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை, மக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் அங்கே இருக்கிறது. பெயர்கள் பரிந்துரைக்கும் பொழுது தலைமை நீதிபதி மட்டும்தான் பரிந்துரைக்க முடியும். அவர் சொல்லக்கூடிய பெயரை 2-3 நீதிபதிகள் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாம், வேண்டாம் என்றால் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கலாம், அவ்வளவுதான். அப்போ யார் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை? வெளியிலிருந்து மாநிலத்தில் வரக்கூடிய ஒருவர், அவர் இந்த மாநிலத்துடைய தாற்பயம் என்று சொல்லக்கூடிய ஈத்தோஸ், இந்த மாநிலத்திலே இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான சமூக நீதியை அவர் உள்ளே வாங்கியிருக்கிறாரா என்று தெரியாது. சமீபத்திலே வழக்கறிஞர் சங்கம் அவருடைய ஒரு மனு கொடுக்க சென்றார்கள். பன்முகத்தன்மை கடைபிடிக்க வேண்டும், சமூக நீதியை புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம், சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் மனு கொடுத்தார்கள். அந்த மனுவை கூட அவர் வாங்கவில்லை. அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த பத்திரிகை கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். யார் தமிழ்நாடுடைய நீதித்துறையை நிர்ணயிக்கப் போகிறார்கள்? எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட நீதிபதிகளை நாம் சந்திக்கப் போகிறோம்? முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பது மக்களுடைய பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை என்பதனால்தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் இருவரும் இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்து 3 தான். ஒன்று, இதுவரை ஏற்படுத்தப்பட்ட பன்முகத்தன்மை சமூக நீதி என்பது நியமனங்களிலே கடைபிடிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காந்தி போட்ட வழக்கிலே சொன்னபடி ஒரு சிறிய குழுவுக்கே அதிமுக்கியத்துவம் கொடுப்பது தவிர்த்து பல்தரப்பினரும் பங்கு பெறக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும் என்றும், மூன்றாவதாக சமூக நீதி என்பது ஏற்கனவே இந்த மாநிலத்தில் பல தரப்பினரும் இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால், இதுவரை பதவி வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பதவியில் இருந்த சமூகத்தை எல்லாம் தவிர்த்து புதிதாக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறார்கள் பெண்கள் வரவில்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை போடுவதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உரிய பரிந்துரை கிடைப்பதில்லை, உரிய தொடர்பு கிடைப்பதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி எல்லா பகுதி மக்களுக்கும் ஒரு பகுதி இங்கே பிரதித்துவம் வேண்டும், மக்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய 2வது கோரிக்கை. மூன்றாவதாக, தமிழ்நாடை பழிவாங்கும் நிலைமையில் 2 முறை கொலிஜியம் பரிந்துரைத்தும் அந்த பெயர்களை நியமனம் செய்யாத ஒன்றிய அரசு நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும். ஜான் சத்யன் பெயரையும் நீலகண்டன் பெயரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இங்கே சொல்கிறோம். என்றால் இது தமிழ்நாட்டுடைய பொது கருத்தை, அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்படுத்தப்பட்ட கொலிஜியம் நடைமுறையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலை ஒன்றிய அரசு செய்து வருகிறார்கள். தாங்கள் விரும்பக்கூடிய பெயர்களை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாதவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? எந்த காரணமும் கிடையாது. நேற்றைய ஊடகங்களிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது. ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு பெண்மணி மனிஷா என்ற பெண்மணி, மனிஷா சர்மா 3 வருடங்களுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப முதுநிலை என்பது என்ன ஆகும்? அவருடைய இளவர்கள் எல்லாம் அவருடைய மூத்தவர்களாக உட்கார்ந்திருப்பார்கள். அவர்களெல்லாம்
இரு நீதிபதி அவர்களே இருப்பார்கள், இவர் தனி நீதிபதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை. அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். நீலகண்டன் அந்த பரிந்துரைத்தலும் ஜான் சத்தியன் பரிந்துரைத்தலும் இவருக்கு பின்னால் இருப்பவர்களை நீங்கள் அனுமதிக்கிறதுக்கு முன்னால் இவர்கள் பெயர்களை நீங்கள் உச்சநீதிமன்றம் அவர் இந்த உத்தரவிலே சொல்லியிருக்கிறார்கள். இவர்கள் பெயரை நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த நீதிபதி நியமனத்துக்கு பரிந்துரைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நடைபெறவில்லை. அதனால் இந்த நீதிபதி நியமன நடைமுறையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து ஒரு தெளிவான நடைமுறையை உருவாக்க வேண்டும். அதற்காக நீதித்துறையை நீதிபதிகளை மட்டுமே விடுவது எத்தகைய ஆபத்திலே சண்டு அடைகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு மறுபடியும் ஒரு தேசிய நியமன ஆணையம் வேண்டுமா என்பதை இன்னொரு கூட்டத்தில் சொல்ல முடியும். ஆனால் இன்று சொல்கிறோம், எல்லா தரப்பட்ட மக்களும், ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லும் பொழுது பொதுமக்கள் இருக்கிறார்கள், அரசாங்கம் இருக்கிறது, வழக்கறிஞர் இருக்கிறார்கள். எல்லாரையும் உட்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இது ஏதோ நீதித்துறையுடைய பிரச்சனையாக நினைக்காமல் அவரும் குரல் எழுப்ப வேண்டும். தமிழ்நாட்டிலே சமூக நீதியை விரும்பக்கூடிய அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும். இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பெயர்களை பரிந்துரைக்க வேண்டும்.